ஐயோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நீங்கள் அந்த புக் எடுங்க, அதுதானே சந்தேகம் கேட்டீங்க, அதை படிங்க. வள்ளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லை, கடவுளே இவரில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டார். அதாவது வள்ளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லை, கடவுளே இவரில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டார். இப்போ வள்ளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லை அப்படின்ற சென்டென்ஸுக்கும் கடவுளே இவரில் தன்னை முழுமையாகி வெளிப்படுத்தி கொண்டார் சென்டென்ஸுக்கும் வேறுபாடு என்ன தெரிஞ்சுங்களா? இது வள்ளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லைன்றது நம்முடைய முயற்சி. நம்முடைய முயற்சி எப்படி முன்னோர்கள் எல்லா சமய மதமார்கள் எப்படி இருந்ததுன்னா, நாம் வேறு கடவுள் வேறு. நமக்கு இப்போ அப்படி தான் தெரியுது, கடவுளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் நாம் இருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம துன்பப்படுறது தெரியுது. அப்போ நாம் இந்த உடல் நம்ம ஏன் துன்பப்படுறோம்? இந்த உலகத்தில் பிறந்ததுனால. இந்த உலகத்தில் பிறந்ததுனால நாம் ஏன் துன்பப்படுறோம்னா, நமக்கு எது கனெக்ட் ஆகுது? உயிர், உடல், மனம். இது மூணு தான் நமக்கு ஆன்மா. நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியல, ஆனால் துன்பப்படுறோம். நம்ம துன்பப்படுறதுக்கு காரணம் பிறப்பு. இந்த பிறப்பில் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கறது எதுன்னா உலகம். அதை வாங்கிறது எது? மனம், உடல், உயிர். இது மூணும் வாங்கி தான் உணர்வுக்கு நமக்கு கொடுக்குது. அதனால் இதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இருக்கும்போதே நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணோம். எதை? உடல், உயிர், மனம் டிஸ்கனெக்ட் பண்ணோம். இதுக்கு ஆதாரம் ஊனாரும் உயிர் வாழ்க்கை வெறுத்தன்றே ஒருத்திடவே மணிவாசன். ஊனாரும் உயிர் வாழ்க்கை, உயிர் ஊன் ரெண்டுத்தையும் சொல்கிறார். அப்போ இந்த உடல் சம்பந்தம் நம்ம கட் பண்ணிடணும். உடல் உணர்வுலேருந்து நீங்கள் அது கரெக்ட் தான், உயிர் உணர்வுலையும் கரெக்ட் தான். இவர் என்ன சொல்கிறார்? தாய்மான பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரம், நீ வாய்க்க மாட்டாய். மனம் இறந்து போனோம். நிறைய ஞானிகள் தமிழ்நாட்டில் என்ன இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, மனதை அடக்கிறத கூடலாம் கிடையாது, அதை நசிக்கிடுன்றார். அது பேர் சொல்ல வேண்டாம், அதை நசிக்கிடு, அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடு. ஆனால் வரலாறு சொல்கிறாரு, பறை ஒளி என் மனப்பதி எனில் விரித்து அரசது இயற்றன்னு ஏற்படுத்தும். மனம்ன்றது ஒரு தத்துவ கருவி தான். அந்த தத்துவ கருவிக்கு தனியாக அதுக்கு அறிவு இருக்கா? ஆனால் அதுதான் நம்மளை ஆட்டிப்படுத்துது. அதுக்கு அறிவு கிடையாது, அதுதான் நம்ம ஆட்டிப்படுத்துது. அப்போ அதுக்கு தனி இருப்பு கிடையாது. அப்போ கடவுளுக்கு அந்நியமாக மனம்னு ஒன்று இருக்கா? இருக்கு, அது தத்துவம். அது தத்துவம். ஆனால் அந்த தத்துவம் இறைவனுக்கு அந்நியமான இல்லை. அந்த தத்துவமாயும் இறைவன் இருக்கிறார், தத்துவமாகவும் இருக்கார். அதுக்கு வாழ்வும் கொடுத்துட்ருக்கார், அதை வாழ வச்சிட்ருக்கார். ஆக ஜடத்துக்கு உணர்வு இல்லை இருந்தாலும் அந்த ஜடமாக இருப்பது இறைவன் தான். அந்த ஜடத்துக்கு பேர் தான் பாசம். அந்த பாசம் இறைவனுக்கு அந்நியமான, இறைவனுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. ஆக இந்த உடல், உயிர், மனம் இது எல்லாமே தத்துவம் தான் என்றாலும் அந்த தத்துவங்களாகவும் ஆகி இருப்பது இறைவன் தான். சரி, இப்போது வள்ளல் பெருமான் கடவுளில் ஐக்கியமாகி மறையவில்லை. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, முன்னோர் எல்லாருமே இந்த தான் செஞ்சாங்க, மறைஞ்சிட்டாங்க. அதுக்காக தான் வள்ளல் வர அப்படி செய்யலை அப்படின்றதுக்காக சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் பிறந்துட்டாவே துன்பம் தான். மறையுதுன்னா புரியல? மறையுதுன்னா எப்படிங்க? மறைதல், அதை சொல்கிறார். மறைதல்னா இந்த உடல், உயிர், மனம் இந்த தத்துவங்கள்லேருந்து மனதை இறக்கும்படி செய்து உள்ளே போய் ஒடுங்கிறது. உள்ளே போய் அதிலேயே அந்த ஆன்ம நிலையிலேயே உணர்வை ஒடுக்கிறது. அதனால சமாதி பழக்கம் அல்ல, சகச பழக்கமே பழக்கம்
அப்படி ஏன் ஒடுக்குறாங்கன்னா, நாம் வேற கடவுள் வேறவா இருக்கிறோம். இப்படி நாம் வேறவா இருக்கிறனால தான் பிறப்பு இறப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நாம் வந்து பசுன்னா அறிவில்லாத ஆன்மா, அறியாமல் இருள் இருக்கிற ஆன்மா. இந்த நிலையை நாம் நீங்கணும்னா பசுவானது பதியில் போய் ஒடுங்கிட்டால் தான் இந்த பாச தொடர்பு அற்றுப்போகும். அதனால் அவங்க முதல்ல கண்டது இறைவனுக்கு தன்னை அயலாக, வேறாக, அந்நியமாக கண்டு கொண்டார்கள். அதுதான் முதல் தவறுன்றார். தன்னை இறைவனுக்கு வேறாக கண்டது முதல் தவறு. சென்று அடைய வேண்டும் என்பது ரெண்டாவது தவறு. அதனால் இந்த தவறை வள்ளலார் செய்யவில்லை. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, நான் என்ன இங்கே ஒன்றுமே இல்லைன்றார். நான் சொல்கிறோம் இல்லையா, இந்த உடம்பு இருக்குது, இது ஒரு தேகம். இந்த உடம்புல இதயம் ஏகப்பட்ட பொருள் இருக்குது உள்ள. அது எதனா நமக்கு இருக்குது தெரிதா? தெரிதாம்மா? இதயம் நுரையீரல் அது ஃபங்க்ஷனு. அதை பற்றி படிக்கணும்னா பெரிய டன்னு கணக்கில் படிக்கணும். சிறுமூளை, பெருமூளை, நடுமூளை இதெல்லாம் நமக்கு தெரிதா? மூளைன்னு ஒன்று இருக்கான்னா மட்டும் கோபம் வருது. நம்ம மூளை தான் அது என்ன சைஸு, எங்கே இருக்குது, அதனுடைய வடிவம் அப்படின்னா அது ஃபங்க்ஷனுங்க ஏன்னா நமக்கு தெரிதா? ஆனால் நம்ம இருக்கிறோம், நமக்கு இந்த உடம்பாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த தோலுக்கு உள்ளங்கிறது ஒன்றுமே தெரியலையே, தோல் மட்டும்தான் தெரியுது. அது கூட முன்னாடி தான் பார்க்கணும். நம்முடைய இது முன்னாடி பார்க்குறது இது இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறான். ஆதார் கார்டில், இது அடையாள அட்டைகளில் எதை எடுக்கிறான்? மூஞ்சி தான் எடுப்பான். அதுதான் சொல்லும். இதெல்லாம் எல்லாம் ஒருமா இருக்கும். ஆனால் இந்த மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் உட்காந்துக்கிறீங்களே, உங்களுடைய முகம் வந்து எனக்கு தெரியும். நான் தான் உங்களை விட இல்லை. இப்போ உங்களுடைய முகம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஞாபகம் தான் படுத்தி பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு அனுபவம் கிடையாது. கரெக்டாம்மா? ஆனால் எனக்கு வந்து உங்கள் முகம் நல்லா தெரியும். ஆனால் என் முகம் எப்படி இருக்குதுன்னு கண்ணாடி பார்த்தா தெரியும். கண்ணாடி பார்க்காம எனக்கு தெரியாது. நான் கண்ணாடி பார்த்து பழகி என் முகம் இப்படி இருக்குதுன்னு நான் இமேஜின் பண்ண தான் தெரியுமே தவிர என்னுடைய முகம் என்னுடையது கிடையாது. ஏன் சொல்லுங்க? தெரியல, அனுபவம் இல்லை. இந்த இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல், கிட்னி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான். அது உள்ளே இருக்கிறது இங்கே இது நமக்கு தெரிதா? ஆனால் இதுதான் நாம் பண்ணுறோம். ஏன் அனுபவம் இல்லை, பார்த்ததில்லை இது வரைக்கும். அது ஏன் இந்த உடம்பு தான் நாமன்னு சொல்கிறோம். ஆனால் ஒன்றுமே தெரியலையா? ஒன்றுமே தெரியாத பொருளை வந்து எப்படி நீ உங்களுதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள்னு சொல்ல முடியாது. இது டோட்டல் வெயிட்டு. இப்போ என்னுடைய வெயிட் வந்து 65 கிலோ. ஆனால் என்ன நீங்கள் தூக்க முடியாது, உங்களுக்கு வெயிட்டே தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 50 கிலோ வெயிட்டு, உங்களுக்கு வெயிட் தெரியுதா? ஆனால் ஒரு பொருள் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க எப்போவுமே. இந்த பொருள் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் எப்போ உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வெயிட்டே தெரியாது. ஆனால் இது உங்களுக்கு ஒரு அந்நியம்தான். இந்த கண்ணோட வேலை முன்னாடி இருக்கிற பொருளை உணர்த்துறது தான் கண்ணோட வேலை. இப்போ என்னுடைய கண்ணோட வேலை இதை பார்த்தா என் கையை காலை பார்க்குறோம். முன்னாடி இருக்கிற பொருளை உணர்த்துறது தான் இது வேலை. அப்போது என் உடல்னு நம்ம சொல்ல முடியாது, இது நமக்கு முன்னாடி இருக்கிறது தான். ஆனால் இது என்னோடு இருக்குதுன்றது நம்ம உணர்றோம். இது முன்னாடி இருந்தாலும் என்னோடு இருக்குது. ஆனால் நீங்கள் வேறு, அதுதான் உயிர். நீங்கள் வேறு, அதுக்கு வேற இருக்கிறீங்க. அப்படி வேற இல்லை, இதுதான் நீங்கள் என்ன உங்களுடைய பொருள், இதயம், நுரையீரல் மொத்தமே நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுவீங்களா? நமக்கு ஒன்றுமே தெரியலையே. அப்போ நீங்கள் வந்து அந்த உயிர் அதுவாக தெரியுதா? அதுவும் தெரியலையா? அது வரலாறுன்னு தெரியலையா? அந்த வரலாறே தெரியல. அப்போ தான் சரவணதாஸ் சொல்கிறேன், நான் என்று எதை சொல்வேன் அது நீயே ஆனால் ஞானம் சேர் ஆன்மானு நானோ நீதானே
ஊன் என்னும் உடல் எனதோ அதுவும் உனதான். ஆக இங்கே எதுவுமே நாம் கிடையாது, ஆனால் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோமே. எதுவுமே நாம் இல்லைன்னா லட்டு கொடுத்தா உங்களுக்கு இனிக்குது இல்லை, அனுபவிக்கிறதே நீங்கள் தானே. சரி, இன்பத்தை விட்டுடுங்க. வயிற்று வலி வந்தால் எனக்கு தானே வலிக்குது. இப்போ என் அறிவே என் உயிரே அப்படின்றாரு. என் அறிவே என் உயிரே அப்படின்னா அவருக்கு வலிக்குது, எனக்கு தானே வலிக்குது. இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும். என்னுடைய உயிராகவும் கடவுள் இருக்கிறாருன்னா கடவுளுக்கு தொன்மை இல்லை. அவச்சேன்னா எனக்குலாம் ஏன் வலிக்குது? என்னுடைய உயிராகவும் கடவுள் இருக்கிறார், நீ பாட்டுக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு போகிற. ஏதோ அனுபவத்துக்கு வரல. அவன் அடிச்சுட்டு போகிறான், எனக்கு வலிக்குது. அவன் பக்கத்தில் வேற கண்டபடி திட்டு போகிறான். 10 நாள் தூக்கம் வர்ற, கடவுளுக்காக தூக்கம் வர்ற. அப்போ இது ஏன் இது? அடித்தா வலிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? திருமுல்லை வாழ்ந்த ஒரு அம்மா வந்தாங்க, எங்கே இதுக்கு வந்தாங்க, வேதாரண்யம். அன்றைக்கி முன்னாள் நைட்டு, ஏம்மா அடித்தா வலிக்குதா? ஆமாம் வலிக்குது. ஏன் வலிக்குது? இதுதான் பைத்தியத்தனமான கேள்வி கேட்குறீங்க. அடித்தா வலிக்குதான் வலிக்கும், பைத்தியத்தனமான கேள்வி கேட்குறீங்களே. இது கரெக்டு தான், அடித்தா வலிக்குது. ஏன் வலிக்குது சொல்லுங்க அப்படின்னா இது பைத்தியத்தனமான கேள்வி. அடித்தா வலிக்கும், இதுக்கு வலிக்குதா? இதுக்கு வலிச்சுமா? ஏன்னா அது உணர்வு கிடையாது, நமக்கு உணர்வு உண்டு. ஆனால் அந்த உணர்வு இறைவனுக்கு இருக்கு, இறைவனுக்கு இருக்கு. அவர் உங்கிறது தான் என்ற உணர்வில் இருக்கார். அந்த உணர்வு தான் என்ற உணர்வு, அவரே தான் நான் என்ற உணர்வில் இருக்கார். நீங்கள் காக்காவுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லாருக்கும் அடித்தா வலிக்குது இல்லையா? ஏன்? அந்த உணர்வு நான் என்ற வண்ணத்தில் விளக்கு. அப்போ தான் அனுபவமே அதுக்குள்ளே போகும். அனுபவம் அப்படின்றது கடவுளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நாம் இருக்கிறதுனால தான் அவருக்கே கிடைக்குது. நாம் தேவை கடவுளுக்கு. ஏன் தேவைன்னா, நான் என்ற உணர்வு மூலம்தான் அனுபவமே போக முடியும். பாட்டிலில் ஊசி இருக்கு, நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னா அது உள்ள என்ன பண்ணும்? அந்த இது போடணும், இன்ஜெக்ஷன் நுனியில் தானே போக முடியும். இப்போ மாட்டு ஊசி இவ்வளோ பெருசாக ஊசி போடுறான், பாட்டிலேருந்து எடுக்கிறான், ஊசி குத்தி எதில் எடுக்க முடியும்? அந்த சின்ன ஒரு இதிலேருந்து தான் எடுக்க முடியும், அதில் தான் எடுக்க முடியும் அந்த பொருளை. மாட்டுக்கு ஊசி நிறைய போடுறாங்க, 1/4 டம்ளர் போடுவான், அதுவும் யானைக்கு நிறைய போடுவான். ஆனால் அதில் எடுக்கிறது எப்படி வரும்? சின்னது. அதே மாதிரி தான் சச்சிதானந்தம்ன்றது ஒரு அனுபவம், இன்பம். இன்பம்ன்றது தான் அனுபவம், இன்பம் துன்பம். அதை அனுபவிக்கிறதுக்கு எப்படி, எது மூலம் அனுபவிக்கணும்னா அந்த உணர்வு நான் என்ற வண்ணத்தில் விளங்கினா தான் அனுபவமே வரும். ஆக அந்த நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது அருள் தான். அதுதான் தியானத்தின் மூலம் உணர்வு. நாம் நான் என்ற வண்ணத்தில் விளங்கலை, அதை உணர்ந்து மனப்பூர்வமாக எல்லாமே இறைவன் இருக்கிறார்ன்ற ஒரு ஞானம் வருகின்ற பொழுது எல்லாமே இறைவன் ஏற்றுப்பார், எல்லாமே இறைவன் இருக்கு. அதனால தான் என் உடல், என் உயிர், என் அறிவு எல்லாம் தன்னை என்றாக்கிய தயவுடை தாய். தன்னை இல்லை, தன்னுடையவையாக மாற்றிக்கிட்டார். இவர் கொடுத்துட்டார். எப்போ கொடுக்குறாரு? எப்படி கொடுக்க முடியும்? நம்ம உடல் பொருளாக எப்படி கொடுக்க முடியும்? அதை தியானத்தில் உணர்ந்து அது எதுவுமே நம்முடைய அல்ல அப்படின்னு உணர்ந்து கொள்ளுதல், தெளிவு செய்து கொள்ள. அது கொடுக்கறது இல்லை, அது தெளிவு செய்து கொண்டு நம்முடையது என்ற மனதாலேயும் உள்ளத்தாலேயும் உண்மையில் எதுவுமே நாம் கிடையாது. இங்கே வாழ வந்திருக்கிறதே இறைவன் தான், இங்கே வாழ வந்திருக்கிறதே இறைவன் தான் என்ற உண்மையை உணர்தல், தெளிவு செய்து கொள்தல். ஆக அதில் சொல்கிற பிரகாரம் வள்ளலார் கடவுளை சென்று ஐக்கியமாகவில்லைன்னா
அங்கே வரலாறு முதல்ல வரலாறு நான்னு ஒன்று கிடையாது அப்படின்னு தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும்ட்டார். நீன்னு இங்கே எதுவுமே கிடையாது, முதல்ல அதை உணர்ந்துக்கும். உன்னுடைய உடலும் நீ கிடையாது, உன்னுடைய மனமும் நீ கிடையாது, உன்னுடைய உயிரும் நீ கிடையாது, உன்னுடைய ஆன்மாவோட நீ கிடையாது. இங்கே எல்லாமே இறைவன் தான். இறைவனும் இறைவனுடைய அருள் தான் இந்த உலகத்தில் எல்லாமா இருக்கிறது அற்புதம். ஒன்றே ஒன்றாங்குது, அது எல்லாமா இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது தான் நமக்கு வாழ்வு. அதனால் முன்னோர்கள் செஞ்ச தவறு என்னென்னா, தன்னை கடவுளுக்கு அயலாக பசுவாக கண்டார்கள். அதனால் இந்த பசு பதியை போய் அடையணும், ஐக்கியமாகணும், சென்று அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள். உண்மையில் அப்படி கிடையாது. நம்ம இந்த உடல், உயிர், மனம் உண்மையில் எங்கிருந்து விளங்குதுன்னா, தலைக்கு நடுவில் இருக்கிற உள்ளொளியினுடைய விரிவாக்கம் தான் எல்லாமாய் விளங்குது அப்படின்ற முதல்ல உணர தவறிவிட்டது இந்த சமய, மத, யோக, சாஸ்திர, புராணங்கள் எல்லாம் இந்த உண்மையை மறைத்து விட்டன. ஏன் மறைத்தனா, இறைவன் சொன்னாதானே, இறைவனே வெளிப்படுத்தலை. ஏன்னா அந்த அகப்பக்குவம் பரிபூர்ணம் ஆகலை, அதுக்காக இறைவனே வெயிட் பண்ணியிருந்தார். அது வரையில் இந்த சாதி சமயங்களை விட்டு நிலத்தை உழுது பண்படுத்தி தயாராக வச்சுருக்கேன். அது வரையில் தேவைப்பட்டுச்சு, தேவைப்படாமலாம் இல்லை. அதனால தான் வள்ளல் பெருமான் சாதியும் சமமும் சமயமும் பொய் என, சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதிரூர்த்தி அற்புதம் ஜோதி எவ்வளோ காட்டமாக சொல்கிறாருங்களா. சாதியும் சமயம் மதமும் காணா அற்புதம் ஜோதின்றாரா. அப்புறம் சைவம் வைணவம் முதலிய சமயங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகளில் அது ஒரு ஆர்ட்ன்ட்டார். சூதாக வேதாகமங்கள் சூதாக உரைத்தார்ன்ட்டார். எவ்வளோ காட்டமாக சொல்கிறார், எவ்வளோ இதாக சொல்கிறார். அது கடவுளுடைய ஆணை. அப்படி சொன்னவர் போய் தன்னை உட்காந்து கடவுள்கிட்ட பேசுகிறார். இங்கே நம்மக்கிட்ட சொல்லிட்டார், கடவுள்கிட்ட என்ன சொல்கிறார், அற்புதமான பார்த்தார். எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் உன்னுடைய அருளால் இலங்குகின்றன என்று எல்லாவற்றையும் சம்மதமாக கொள்ளுகின்றன. அங்கே போய் நைஸாக அப்பா கிட்ட சொல்கிறேன், எல்லா சமய மதங்களும் உன்னுடைய அருளால் இலங்குகின்றன என அறிந்து நான் சம்மதமாக கொள்ளுகின்றேன் அப்படின்னு நைஸாக போய் தனியாக சொல்கிறேன். ஏன் இவள்நாள் இறைவனுடைய சம்மதம் இல்லாமல் இல்லை, எல்லாமே வேண்டாதது வேண்டியது. ஏறு ஓடம் இல்லையா, கட்டாந்தரையாக இருக்குது. நம்முடைய மனம் கண்மணமாக இருக்குது. முதல்ல அந்த காலத்தில் அப்பனை அடிச்சுட்டு புள்ள வந்து அரசாவை உட்காந்துடலாம். இவன் 16 வயசுல ரெடி ஆகிடுவான், அப்பனுக்கு 35 வயசாகும். அதுக்குள்ளே சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் 12-15 வயசில் கல்யாணம் பண்ணுவான். இவன் ரெடி ஆகிடுவான், அவன் சக்கரவர்த்தியாக இருப்பான். இவன் எல்லாம் வில்வித்தெல்லாம் ரெடி ஆன பிறகு எனக்கு பொறாமல் வந்துடும். இவன் எப்போ சாப்பிட்றது, நான் எப்போ அறுவேன், நைட்டோட நைட்டு அப்பனே எப்போ எடுத்துடும். இப்போது அது காரணம் என்னென்னா புலாவு, அந்த பதவி, அந்த இது எல்லாம் வந்துடும். அதனால் அந்த வெளியே இருக்க தமிழ்நாட்டு ராஜாங்க அப்படி செய்ய மாட்டாங்க. மற்ற இடத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. டெல்லியில் நடந்துக்கிட்ட வரலாறுல பற்றி பாருங்கள். ஏன்னா இதில் பதிவு பண்ண முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. நைட்டோட நைட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு வரும், அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு. அதனால் புராண இதிகாசங்கள்லாம் வந்து இந்த மகாபாரதெலாம் ஒற்றுமையாக அண்ணன் முதல்ல அண்ணன் தம்பிக்கு ஒற்றுமையாக இருக்குடா. அப்புறம் கடவுள் ஒத்துருக்கிறான்னு ஆண்மன்னா ஓடி போயிடுவான், உள்ளொலினா ஓடி போயிடுவான், தூள சரீரம் சூக்கும சரீரம் காரணம் அந்த பக்குவம் கிடையாதான். அடே நம்மளை மாதிரியே கடவுள் வானத்தில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்ப வச்சு அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணி ஒழுக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமான ஒழுக்கத்துக்கு வரட்டுன்னு கோயிலெலாம் கட்டி அது பக்குவப்படுத்துனாங்க. அவ்வளோதான். இப்போ அது தேவையில்லை, இப்போ அந்த கற்பனை தேவையில்லை. இன்னும் கூட பழைய ராமாயணமே பாடிட்டு இருக்க வேண்டாம், உண்மைக்கு வந்துடலாம். இதுவரையில் அது தேவை, பக்குவப்பட்டுடும். ஏறு உறுதியாச்சு, நீ எப்போ பாரு ஏறு உறுதியாக இருக்கியா,
எப்போ நான் ஏறு உயிர் நேர்மையில என்ன ஆகும்? ஏறு உயிராது இப்போ இது பண்ணியாச்சு, தண்ணி இல்லாது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ விதை சுத்த சன்மார்க்கிற விதை போட்டு இந்த பயிர் தான். இதுக்கு முன்னாடி முள் மண் இருந்தது, வளர்ந்தது. அது ஒரு காலகட்டம் வளர்ந்தது, அதை வளர விட்டார். அது நிலத்துக்கு அது ஒரு இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு ஏறு விடுகிற வேலை தான் இந்த சமய மதங்கள்லாம். இனிமேல் அந்த ஏரியா வந்து அப்புறம் பயிர் வைக்க முடியாது அந்த மாதிரி. அதனால் இதுக்கு முன்பு இருக்கிற உண்மையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் ஒரே ஒரு வார்த்தையில் சுத்த சன்மார்க்கம் அடங்கிடும். முப்பொருளும் ஒன்றதென்றால் வெண்ணிலாவே அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்தது. இறைவன் தான் எல்லாம் இருக்கார். பதியாகவும் இருக்கிறது இறைவன் தான், பசுவாகவும் இருக்கிறது இறைவன் தான், பாசமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா அகண்ட வெளியில் ஒரு அனுபவ வாழ்வு கிடையாது. இப்போ வந்திருக்கிறது மனிதனாக இறைவனே இங்கே வாழ வந்திருக்கார், மரணம் இல்லா பெருவாழ். அந்த உண்மையை யாருக்கிட்ட சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. இனி அதுதான் நடக்க போகுது. அதுக்கான ஒரு ஏறு விடுறது, கலப்பது, சமயம் இது பண்ணுறது எல்லா வேலையும் இப்போ நடந்துருக்கு. 2032 அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விளைவு அந்த ஒரு நிலை. அதனால் கடவுளே வந்து இவரோட தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் முழுமையாக. அப்படின்னா இப்போ நம்முடைய உடம்பு அனகமாக வெளிப்படுத்தி கொண்டார். இப்போவும் அதான் அனகமாக தான் இருக்குது. இறைவனுக்கு அது அனகம். உள்ளே இருக்கிற உள்வொளி தான் அனகமாக விரிந்து நம்முடைய உடல் உயிராக விளங்கிக்கிட்டு இருக்கார். நாமளா நம்ம இதயத்தை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தானாக நடக்கும். இறைவனுக்கு வந்து இது அனகம்தான். இப்போவும் ஒரு அனகமாக தான் விளங்கிக்கிட்டு இருக்கார். ஆனால் நமக்கு நம்முடைய சுய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும், இறைவன் தான் இங்கே வாழ வந்திருக்காரு, நம்ம கிடையாது அப்படின்றத அந்த மெய்மானத்தின் மூலமாக அதை உணர்ந்துக்கிட்டாலே இந்த உடலில் இருக்க குற்றங்கள் நீங்கிடுங்க. அவருக்கு நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு ஒன்றும். அப்போ அவர் வாழ்ந்துட்டுருக்கார், எப்பவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இப்போ ஒப்படைகள்லாம் திரும்ப திரும்ப பிறக்கும். இதுதான் சாமி சொல்லும். அப்போ கடவுளே தன்னை முழுமையாக வெளிப்படுத்தியது முதல்ல. அதுக்கான மார்க்கம் வந்து 1867 அதுதான் தர்மசாலை தோற்றுவித்த நாளில் தான் அது முழுமையாக வெளிப்படுத்துகிறோம். அது பூரணமாகிற நாள் வந்து அந்த 1874 ஜனவரியில் அது பரிபூர்ண நிலையை அடைஞ்சிடறாரு. அப்போ தான் திருஜாக சுற்றி வந்து அதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தில் தான் இருந்தார். அது 0.0001% குறை வந்தால் கூட அது குறிப்பிட்ட டைம் அது வரணும். அதுதான் 1874 ஜனவரி அந்த டேட்டில் நடு இரவு 12 மணிக்கு அந்த இதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சாமி சொல்கிறார்.